ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. காலையில் போட்ட ஷார்ட்ஸை யாரெல்லாம் பார்த்தீங்க கை தூக்குங்க. அதில் வந்து சில கமெண்ட்டுகள் வந்துருந்துச்சு. கமெண்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பியிருந்தார். ரெண்டாவது கமெண்ட் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அது எங்கள் ஊர் பிள்ளை தான், நமக்கு தங்கச்சி தான். பயந்துட்டேன் அப்படின்னு அனுப்பியிருந்துச்சு. நான் கூட போய் எத்தனூறு போடுறீன்னு அனுப்பியிருப்பேன். இன்னொரு கமெண்ட் வந்து ஓவர் பில்டப் பண்ணாதீங்கன்னு வந்துச்சு. ஐ லைக் இட். அதாவது அது வந்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஒரு கமெண்ட்டை பாசிட்டிவாக எடுத்துக்கிறதும் நெகட்டிவாக எடுத்துக்கிறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ ஒரு குழம்பு வச்சு வெளியே போட்டிங்கன்னா இது குழம்பா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இதெல்லாம் ஒரு குழம்பா அப்படின்னு கேட்டால் அது அந்த எடுக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஓவர் பில்டப்பாக இருக்குன்னாரு. நான் அதுக்கு வந்து என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, நான் பேசுனது காமெடியாக நினச்சா காமெடி, பயமாக நினச்சா பயம், பில்டப்பாக நினச்சா பில்டப். பார்க்கும் பார்வைகளில் தான் அந்த விதம் இருக்கே தவிர பேசுகிறவங்கள வந்து என்றைக்கும் பாயிண்ட் ஆஃப் பண்ணாதீங்க. அவங்க சொன்னது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. சரி, அவங்க பார்வைக்கு நான் பில்டப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் இன்னொன்று வந்து நான் சொல்ல நினச்சேன். நிறைய பேருக்கு வந்து அது நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது புரியல. இப்போ வந்து நான் குழந்தை பெற்றதோடு சேர்த்து 1 வருஷம் ஆகப்போகுது. போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து மாதமாக இருந்தது தெரிஞ்சிச்சு பார்த்துக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேங்கிறது என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். நான் விவசாயத்தை பற்றி பேசுவேன், மோட்டிவேஷனாக பேசுவேன். என்னுடைய அடையாளமே தலையில் துண்டு கட்டி நான் பேசுகிறது தான். எனக்கு வெறும் 3000 போன ஷார்ட்ஸ் கூட என்னை ரீமேக்ஸ் பண்ணி வாய்ஸ் போட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல பேருக்கு என் குரல் பிடிச்சிருந்து அவங்க ரீமேக்ஸ் பண்ணதால தான் அந்த மாதிரி. சரி, பரவாயில்ல. அவங்க எல்லாருக்குமே நம்மளால் ஒரு 4 பேர் ரீமேக்ஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம், அது சந்தோஷம். அது மாதிரி நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லும்போது நிறைய பேர் சந்தோஷப்பட்டவங்க நிறைய பேர். இன்னும் பார்த்திங்கன்னா அதே ஷார்ட்ஸை நான் மத்தியானம் 12 மணிக்கோ இல்லை சாயந்தரமோ போட்டால் எனக்கு நல்லா போகும். ஆனால் காலையில் ஏன் போட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய வழக்கமே நான் காலையில் ஷார்ட்ஸ் போடுறது தான். காலையில் எழுந்திரிச்சோடனே காமெடி பண்ணுறது, ஷார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய போட்டுக்கிட்டே இருந்தேங்க. அப்போல்லாம் என்னை நிறைய பேருக்கு தெரியும். லைவ் போடுவேன். லைவு ஷார்ட்ஸ் மூலிமா என்னை நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. கூட ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா, ஒரு யூடியூப்பில் நம்ம சம்பாதிக்க வரோங்கிறது நம்ம குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்க வரோம், சரியா? நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்க வர்ற அந்த காசு நம்ம குடும்பத்தையே சீரழிச்சிடக்கூடாது. காசை சொல்லவில்லை, அந்த விதம், வீடியோ போடுற விதங்கள் உண்டு. நம்ம லைவ் போடுறது, அதில் ஒரு பேட் கமெண்டோ இல்லை ஒரு நெகட்டிவ் கமெண்டோ, நம்மளை பிடிக்காதவங்க 4 பேர் அதில் வந்து அசிங்கமாக கூட பேசுவாங்க. அது நமக்கு பாசிட்டிவாக நம்ம அதை டெலீட் பண்ணிட்டோ தள்ளி விட்டுட்டோ நம்ம போய்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கோ நம்ம சொந்தக்காரங்களை விட்டுருங்க, அவங்க வந்து நம்ம நல்லா இருந்தாலே வயிற்றை குத்திக்கிடுவாங்க, வயிறு எரிஞ்சு போயிடும். நம்ம வீட்டில் உள்ள நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு அந்த நம்மளை யாரும் அசிங்கமாக பேசும்போது, ஒரு 3வது மனுஷனோ தெரியாதவங்களோ பேசும்போது அவங்களுக்கு பார்க்க அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் யூடியூப்பில் லைவ் போட்டு பழகிட்டாங்க அப்படின்னா அது வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா நல்லா அந்த வியூஸ் ஆசையை காமிச்சு நம்மளை வந்து யூடியூப் வந்து நம்மளை மைண்டை டைவர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க நம்ம எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. முடியாதுன்னு சொன்னேன், சண்டை வந்துச்சு. அப்புறம் யோசித்து பார்த்தேன் பொறுமையாக. நான் என்ன செய்வேன்னா, நமக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருந்தேன்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸாக யார் ரொம்ப அதிகமாக நான் யார்கிட்ட பேசுகிறேனோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட ஒரு முடிவு கேட்பேன். நான் அந்த மாதிரி பேசுகிறது கரெக்டா இல்லை வேண்டாமா, நீங்கள் எதாவது சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு அக்காக்கிட்ட நான் வந்து இந்த டிசிஷன் வந்து கேட்டிருந்தேன். எனக்கா அந்த மாதிரி லைவ் போடாதன்னு சொல்கிறாரு, எனக்கு லைவில் காசெல்லாம் வருது, லைவ் போட்டால் தாங்க வீடியோ போகுது, என்னக்கா செய்ய அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்களுடைய இந்த திறமை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. ஆனால் லைவாக இல்லாமல் வேறு மாதிரி வீடியோவோ ஷார்ட்ஸோ போடுங்க. லைவ் வேண்டான்னு சொல்லும்போது நம்ம குடும்பம் தான் முக்கியம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் நிம்மதியை நிறைய பேர் நிம்மதி, பணம் இருந்து நிம்மதி இல்லாமல் அலையிறாங்க.
நம்ம நிம்மதி எங்கே இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த அக்கா சொன்ன முடிவை நான் ஏற்றுக்கிட்டேன். சரி, இப்போ நம்ம சந்தோஷம் இல்லைன்னா நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் அதை தேடி அதை நோக்கி நம்ம போவோம் அப்படின்ட்டு லைவ் போடுறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தாங்க வீடியோ போட ஆரம்பித்தேன். வீடியோ போடும்போது இன்னும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யூடியூப்புமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. திடீர்னு பார்த்தா கன்சீவ் ஆகிட்டேன். அதுலேருந்து என்னால் மொட்டை போட்ட உடனே எனக்கு யூடியூப் வந்து என் மூஞ்ச மறந்து போச்சா, ரெக்கமெண்ட் பண்ணுறதை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகும் என்னால் பழையபடி பேச முடியல. அந்த வாந்தி மயக்கம், முகமெல்லாம் தூங்கினா ஒரு மாதிரி வீங்கி போய், அப்புறம் நம்மளால் அந்த யோசிக்கக்கூடிய அந்த அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் தூக்கத்திலே இருக்கிறது. நம்ம மாதமாக இருந்தாலே நம்மளாவே இருக்க மாட்டோம். நம்ம குணங்கள்லாம் மாறி நம்ம பெண்கள் வந்து வேறு மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம பாடி ஷேப் மாறிடும். அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களும் மாறும், நம்ம உடல் சூழ்நிலை மாறும், மன சூழ்நிலை அதை விட மாறி போயிடும். அதனால் என்னால் மாதிரி வீடியோ போட முடியல. அப்போ என்ன பண்ணேன், சரின்ட்டு ஷார்ட்ஸை விட்டுட்டேன். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இப்போ நான் குடியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த வீடு, இந்த ஏரியா வந்து டவர் இல்லாத ஏரியா, டவரே கிடைக்காது. இப்போ நான் பேசுகிறேன்னா, இப்போ வீடியோ எடுக்கலாம், ஆனால் நான் அப்லோட் பண்ணும்போது வீட்டுக்கு வெளியில் போய் நின்று தான் அப்லோட் பண்ணணும். ஒரு வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ நான் பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ண முடியுமா? மொட்டை மாடிக்கு போயிட்டேன் காலையில். அதுவும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ஏற முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் ஏறி போனேன். போய் ஷார்ட்ஸ் மட்டும் தானே எடுத்து போட்டு வந்துட்டேன். பாப்பா எந்திரிக்க முன்னே எடுத்து போட்டுட்டு வந்துடணுன்ட்டு. எனக்கு வந்து ஆசைகள் இருக்குது, அந்த ஒரு தைரியம் மனசில் தெம்பு இருக்குது, ஆனால் உடம்புல தெம்பு இல்லாமல் போயிடுச்சு இவ்வளோ நாளாக. இப்போயும் 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால, பாப்பாவை மடியிலேயே வச்சுருக்கிறதுனால கழுத்து வலி, முதுகு வலி எல்லாமே இருக்குது. இதை விட எனக்கு வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. வீடு கட்டணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கனவு. அதை வந்து நான் எங்கள் அம்மா அந்த வீடு கட்டையில் நான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன். என்னால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. இப்போ நான் வந்து நம்ம புருஷன் வீட்டில் வந்து வீடு கட்டி நம்ம எப்படியாவது கொஞ்சமாவது ஒரு சொந்த வீடுன்ற ஒரு பேர் வேணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி, ஏதோ ஒரு வீட்டு செலவுக்காக ஆகுமே அப்படிங்கிறது தான் யூடியூப்பில் இந்த கோல்டு பட்டனும் வாங்கணும், சில்வர் பட்டன் வாங்கி தொங்க விட்டுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் எனக்கெல்லாம் நான் என் கனவுல கூட காங்கலாம். நீங்கள் நினச்சாலும் சரி, நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, எங்கேயோ தென் மாவட்டத்தில் ஒரு மூலையில் இருந்து இன்றைக்கி கும்பகோணத்தில் வந்து குடும்பம் நடத்தி குப்பை கொட்டி யூடியூப்பில் வந்து ஒரு ப்ளே பட்டன் வாங்கணுங்கிறது என் கனவுல கூட நான் நினைக்காத ஆசை. இது நடந்தது எனக்கு பெருசு. பாருங்கள், பாத்திரம்லாம் மூட்டை கட்டி இருக்குது. வியாபாரத்துக்கு இன்னும் போகலை, 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு வியாபாரத்துக்கு போகல. என் பின்னாடி ஆஸ்பத்திரி வெளியே தெரிஞ்சார். இப்போ வேறு விஷயமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அலைகிறாரு. எனக்குமே இந்த பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உடம்பு சூழ்நிலை சரியில்லை, மன சூழ்நிலையும் சரியில்லை. இருந்தாலும் வீடியோவில் மறுபடி வருவோம். அதே அந்த ஒரு மோட்டிவேஷனாக விவசாயத்தை பற்றியோ காமெடியாவோ உங்களுக்கு பிடிச்ச பழைய சங்கரியாக வரவே எதிர்பாருங்கள். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தருண் சுந்தர் ஃபேமிலியில் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்காத, உங்களை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும் அளவுக்கு வீடியோக்கள் திரும்ப வரும். நீங்கள் நம்பி இனிமேல் நம்ம வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் லைக் போட்டுட்டு பாருங்கள். டாட்டா, பாய் பாய் பாய். நாளைக்கு சொல்கிறேன்.